पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள நேயர்களே, இப்பொழுது நாம் பிரம்மாண்ட புராணத்திலே உள்ள ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ரநாமத்தில் ஒவ்வொரு திருநாமத்திற்கும் என்ன பொருள் என்பதை பற்றி அனுபவிக்கப் போகிறோம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. அன்பர்களே, இப்பொழுது வெங்கடேச சகஸ்ரநாமத்திலே இரண்டாவது திருநாமத்தை நாம் ரசிப்போம். இந்த திருநாமம் விரூபாக்ஷகா என்பது. பொதுவாக விரூபாக்ஷகா என்கிற திருநாமத்தை சிவபெருமானுடைய திருநாமமாக புரிந்து கொள்வார்கள். விரூபம் என்று சொன்னால் ஆடு என்று ஒரு பொருள். பொதுவாக நமக்கு ரெண்டு கண்கள், நம்ம உடம்பில் ரெண்டு கண்கள், ரெண்டு கால்கள், ரெண்டு காதுகள், இப்படி பல விஷயங்கள் ரெண்டு ரெண்டாக இருக்கிறத பார்க்குறோம். கிட்னி கூட ரெண்டுன்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள், இல்லையா? இப்படி இரட்டை இரட்டையாக இல்லாமல் பரமேஸ்வரனுக்கு 3 கண்கள். அந்த அடிப்படையிலே வேறு விரூபாக்ஷன் என்று சொல்பவர்கள் உண்டு. அதை திருவேங்கடமுடையானை விரூபாக்ஷா என்று சொல்வதற்கு காரணம் என்ன? பொதுவாக 2 கண்களிலும் ஒரே உணர்ச்சியை தான் காண்பிக்க முடியும். நம்ம வீட்டில் சொல்லுவாங்க தாய்மார்கள், சில சமயம் அந்த அம்மாவுக்கு ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு. அதாவது ஒருத்தரை அன்போடு பார்க்குறாங்க, ஒருத்தரை கோபத்தோடு பார்க்குறாங்க. அதான் வெண்ணெய் ஒரு கண்ணில் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படின்னு மாறுபட்ட பார்வை உடையவர்களை அவர்கள் குறிப்பிட்டு சொல்வார்கள். மாறுபட்ட பார்வை என்றால் என்ன அர்த்தம்? சில பேர்கிட்ட அன்பு காட்டுறாங்க, சில பேர்கிட்ட விரோதம் பாராட்டுறாங்க, கோபத்தை காட்டுறாங்கன்னு அர்த்தம். ஆனால் ஒரு வேடிக்கை, ஒரே சமயத்தில் ஒரு கண்ணில் அன்பையும் ஒரு கண்ணில் ஆத்திரத்தையும் காட்ட முடியாது. நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த 2 கண்களும் ஒரே உணர்ச்சியை தான் காட்டும். இது ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயம். ஒரு கண்களிலே அன்பையும் ஒரு கண்களிலே கோபத்தையும் அந்த பாவத்தை காட்டுவது என்பது நமக்கு எளிதல்ல, முடியாது. கண்கள் 2ம் ஒரே உணர்ச்சியை தான் காண்பிக்கும். ஆனால் எம்பெருமான் அப்படி இல்லை. ஒரு கண் ஒரு உணர்ச்சி, இன்னொரு கண் ஒரு உணர்ச்சியும் காண்பிக்கும்படியாக எழுந்தருளியிருந்தார். அந்த வரலாற்றை அடுத்தபடி நினைத்து வெங்கடேச சகஸ்ரநாமத்திலே நாரத பகவான் இந்த திருநாமத்தை வைக்கிறார். ஒரு கண்ணிலே ஒரு உணர்ச்சி, மற்றொரு கண்ணிலே ஒரு உணர்ச்சி என்று 2 கண்களிலும் வெவ்வேறு உணர்ச்சிகளை ஒரே சமயத்திலே காட்டியதினாலே இந்த எம்பெருமானை விரூபாக்ஷன் என்று சொல்கிறார். அதாவது எப்போ நடந்தது நிகழ்ச்சி? எம்பெருமான் நரசிம்மனாக அவதரித்த போது. எம்பெருமான் நரசிம்மமூர்த்தியாக அவதரித்தான். உக்ர நரசிம்மனாக இரண்யகசிபுவை தகர்த்தான். இரண்யகசிபுவின் மார்பை பிளந்தான்.
அவன் குருதியை அலைஞ்சான். அவ்வளோ கோபமாக இருந்தான். இரண்டனை பார்க்கும் பொழுதெல்லாம் எம்பெருமானுடைய கண் கோபத்தோடு இருந்தது. அந்த கோபப்பார்வை தான் இரண்டனுக்கே பொறுக்க முடியல. அவன் முதல்ல இரண்டனுடைய வாழ்க்கையில் பயம் என்று ஒன்று அன்றுதான் வந்தது என்கிறார்கள் கவிஞர்கள். அப்படி இருந்த இரணியன் அவனை அழித்தும் கூட கோபம் அடங்காமல் பல இரணியர்கள் அவன் இரத்தத்திலே இருப்பதாக நினைத்து அப்படி கொதிப்புடன் இருந்த எம்பெருமான் பக்கலிலே பிரகலாதன் வந்தான். பிரகலாதனை பார்க்கிறார் ஒரு கண்ணாலே. இரண்டு கண்கள், ஒரு கண்ணிலே பிரகலாதன், ஒரு கண்ணிலே இரணியனுடைய உடல். அந்த இரணியனை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த கண் கோபத்தை கொப்பளிக்கிறது. மற்றொரு கண் பிரகலாதனை பார்க்கும் பொழுது தாய் அன்பை காட்டுகிறது. அது இரண்யகசிபு மீது இருந்த ஆத்திரமும் பக்தன் பிரகலாதன் மீது இருந்து பரிவும் ஒரே சமயத்தில் ஒரு கண்ணில் ஒரு உணர்ச்சி திரும்படியாக நரசிம்ம பகவானாக இந்த திருவேங்கடமுடையான் தான் அவதரித்தான். ஆகையினால்தான் நாரதர் விரூபாக்ஷன் என்று சொல்கிறார். ஒரு வரலாறு சொல்வார்கள். இந்த நமது அண்டை மாநிலத்தில் மலையாளத்தில் கேரளத்தில் இந்த நரசிம்மாவதாரத்தை எல்லாம் ஒரு கூத்தாக ஆடுவார். அதில் நரசிம்மனாக நடிக்க வேண்டிய ஒருத்தர் நல்ல நடிகர். ஆனால் இந்த நரசிம்மன் விரூபாக்ஷன் என்பதை பற்றி தெரிந்து வச்சிருக்கார். அதனால் அவருக்கு ஆசை ஒரு கண்ணில் கோபத்தையும் ஒரு கண்ணில் அன்பையும் காட்டி அந்த விரூபாக்ஷனாகவே தான் மக்கள் முன்னாடி காட்சி தரணும், நடிக்கணும். எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தார். இரண்டு கண்ணிலையும் ஒரே உணர்ச்சி தான். கண்ணாடி முன்னாடி நிற்கிறார், நண்பர்களை பார்க்க சொல்கிறார். பார்க்கும்பொழுது ஒரு கண்ணில் ஒரு உணர்ச்சி மற்றொரு கண்ணில் ஒரு உணர்ச்சி என்று விரூபமாக மாறுபட்ட நிலையில் அவரால் காட்ட முடியல உணர்ச்சிகளை. அது ரொம்ப கஷ்டம் என்று புரிஞ்சின்றார். முடியாது என்று பல மருத்துவர்கள் கூட சொன்னார்கள். ஆனால் அவர் நரசிம்ம மந்திரத்தை ஜபிச்சார். இந்த விரூபாக்ஷாய நமஹ என்கிற மந்திரத்தை அர்த்தத்துடன் தெரிந்து பலகால் தவம் பண்ணார். அதன் பிறகு அவருக்கு அந்த மாதிரி இரண்டு வித உணர்ச்சிகளை கண்ணிலே காட்டக்கூடிய திறமை வந்ததாக ஒரு வரலாறு சொல்கிறார். அவர் இப்பொழுது இருக்கிறாரா என்று நண்பர் ஒருவர் கேட்டார். அவரது நாம் சொல்வது சில நூற்றாண்டுகளுக்கு முன் நடந்த நிகழ்ச்சி. இப்பொழுது அதே முறையிலே தவம் செய்து விரூபாக்ஷனாக வெங்கடேசனை நினைத்தால் நமக்கும் அந்த சித்தி கிடைக்கும். ஆனால் அதற்கென்ற பொறுமை நமக்கு எங்கே இருக்குது? இருந்தாலும் ஒன்று நமக்கு இந்த விரூபாக்ஷகா என்ற திருநாமம் உணர்த்துகிறது. அது என்ன? எம்பெருமான் திருவேங்கடமுடையான் ஒரு கண்ணாலே தன் திருவடி அண்டினவர்களுக்கு அன்பை பொழிவான், மற்றொரு கண்ணாலே அவருடைய எதிரியை அழிப்பான். சச்ச, திருவேங்கடமுடையானுடைய பக்தர்களுக்கு எதிரிகள் உண்டா? உண்மையில் நமக்கு யாரும் எதிரிகள் இருக்கக்கூடாது. எதிரிகள் என்று சொன்னால் நாம் ஒருவரையும் எதிரியாக கருதக்கூடாது. நன்கு ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள். நம்மை வேண்டுமானால் யாரேனும் எதிரியாக கருதலாம். ஆனால் நாம் நிச்சயமாக யாரையும் எதிரியாக கருதக்கூடாது. அப்போ பிரகலாதன் இரண்யகசிபுவை எதிரியாகவே கருதலை, அப்பாவாகத்தான் கருதினான். ஆனால் இரண்யகசிபு தான் பிரகலாதன் தன் பிள்ளை என்பதை கூட மறந்து தன் அகம்பாவத்தினாலே பிரகலாதனை ஒழித்து கட்ட முயற்சிகள் பல செய்தான். பல முயற்சிகள் செய்தும் தோற்று போனான். அதனால்தான் எம்பெருமானுக்கு அவன் மீது படு கோபம். ஆனாலும் கூட நமக்கு அந்த மாதிரி யார் இருக்காங்க? யாரையுமே நாம் விரோதிகளாக கருதக்கூடாது. அப்படிச்சே பகவான் திருவேங்கடமுடையான் நம் மீது கருணை காட்ட வேண்டும், நம் விரோதிகளை ஒழிக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்தோமானால் அது நமது தன்மைக்கு ஏற்றதல்ல உண்மையிலேயே. ஆனால் இங்கே விரோதிகள் என்று சொல்வது யார்? நமது பாவங்களை. எம்பெருமான் நமது பாவங்களை பொசுக்கணும், அதான் நமது விரோதிகள். நாம் இப்போ கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் துன்புறுத்துறாருன்னு சொல்லக்கூடாது. உண்மையிலேயே அவர் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் நமக்கும் இந்த மாதிரி அவர் நம்மை துன்புறுத்தக்கூடிய நிலைமை வந்ததற்கு காரணம் நாம் என்றோ செய்த பாவம். இந்த ஜென்மத்தில் இல்லை, இதுக்கு முந்தின ஜென்மத்தில் இருக்கலாம். ஆகையினால்தான் நாம் என்ன சொல்கிறோம்? என்ன பாவம் பண்ணினோம், கஷ்டப்படுறோம் முதல்ல சொல்கிறோம். அதனால் நம்முடைய உண்மையான விரோதிகள் நமது பாவங்கள். இரண்யகசிபுவை எப்படி தகிப்பது போல பார்த்தானோ அப்படி நமது பாவங்களை இவைகளை பொசுக்குவோம் என்று எம்பெருமான் தீனில் தூசாகும் என்றபடி நெருப்பிலிட்ட பஞ்சு போல நமது பாவங்கள் பொசுங்கும்படியாக கடாட்சிக்க வேண்டும். அதே சமயத்தில் எம்பெருமான் நம்மை அன்போடு காப்பாற்ற கடாட்சிக்க வேண்டும். ஆக ஒரு கண்ணிலே நம்மை அன்போடு பராமரிக்க வேண்டும்,
ஒரு கண்ணிலே நம்ம பாவத்தை எரிக்க வேண்டும். எப்படி இரண்யகசிபுவை ஒரு கண்ணாலே எரித்து பிரகலாதனை ஒரு கண்ணாலே பரிவோட வளர்த்தானோ அப்படி அந்த மாதிரி நிலையில் நாம் இப்பொழுது பகவானை பிரார்த்திக்க வேண்டும் என்று இந்த விரூபாக்ஷாய நமஹ என்கிற 2வது திருநாமத்திலே நாம் ரசிக்கலாம். இதற்கு வாய்ப்பாட்டான ஸ்லோகத்தை சொல்கிறேன், கேளுங்கள். பக்தே கருணாபாவம் தத்விஷி கோபம் விருத்த பாவௌதௌ யுகபத் தர்சயதி ஸ்ம ஸ்வாக்ஷ்ணோரிதி நாமதோ விரூபாக்ஷகா. ஆக அன்பர்களே, இந்த நரசிம்மனாக எம்பெருமான் தான் அவதரித்தான் என்பதை காண்பிக்க இன்றும் திருமலையிலே சிம்ம வாகனத்திலே புறப்பாடு காண்கிறான். ஆகம சாஸ்திரங்களிலே பகவானுக்கு என்னென்ன வாகனங்களிலே புறப்பாடு என்று சொல்லப்பட்டிருக்கு. சிம்ம வாகனத்தில் எதற்கு எம்பெருமான் புறப்பாடு காண வேண்டும்? அன்று நரசிம்மனாக அவதரித்த நான் இப்பொழுது அந்த சிம்மனையே வாகமாக வைத்து கொண்டு உலா வருகிறேன் பாருங்கள் என்று சிம்ம வாகனத்திலே உலா வருகிறான். நமக்கு இதை நினைப்பூட்டுகிறான். இந்த சிம்மாவதாரத்திலே விரூபக்ஷனாக இருந்தவன் நான், உங்களுக்கும் அதே மாதிரி அருள் செய்வேன் என்று உணர்த்துவது போல வருகிறான். எனவே அன்பர்களே, நமது பாவங்கள் அழிய எம்பெருமானுடைய தனுக்கருணை நாம் பெற விரூபாக்ஷாய நமஹ என்ற இந்த திருநாமத்தை சிம்மவாகன யோக திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை மலையப்ப சுவாமியை நினைத்து கொண்டு ஜபித்தோமாகில் நிச்சயமாக நமது வாழ்க்கையிலே எம்பெருமானுடைய தனிப்பெருங்கருணை நமக்கு கிடைக்கும். இங்கே என்னுடன் கலந்து ஜபியுங்கள். விரூபாக்ஷாய நமஹா. நாளைக்கு அடுத்த திருநாமத்தை பார்ப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ